இறை வார்த்தையில் இணைவோம், நம் ஆன்மீகத்தை பலப்படுத்துவோம். கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இறை வார்த்தை பகிர்வில் இன்றைய நாளிலே நம் அனைவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகம் மார்க் எழுதிய நற்செய்தி 16ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 9 முதல் 15 முடிய. இந்த உயிர்ப்பு காலத்தில் நாம் சந்தித்து வந்த எல்லா நற்செய்தி வாசகங்களையும் ஒட்டுமொத்தமாக இணைத்து மார்க் நற்செய்தியாளர் தன்னுடைய நற்செய்தியிலே நமக்கு பதிவிட்டு காட்டியிருக்கின்றார். அதாவது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு முதலாக மகதலா மரியாளை சந்தித்ததும், அதன் பிறகு எம்மாவு நகரை நோக்கி சென்ற சீடர்களை சந்தித்ததும், அதன் பிறகு தன்னுடைய சீடர்களை சந்தித்ததும் இந்த நாள் நமக்கு வெளிப்படுத்துகிறது. யூத சமுதாயத்திலே ஆணாதிக்கம் இருக்கின்ற இந்த சமுதாயத்தில், பெண்களை ஒரு பொருளாக கருதப்பட்ட சமுதாயத்தில் இயேசுவினுடைய உயிர்ப்பின் மகத்துவ செய்தி அந்த பெண் வழியாக யூத சமுதாயத்திற்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலகத்திற்கும் வெளிப்படுத்தப்பட்டதுதான். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த பெண்ணிடமிருந்து 7 பேய்களை ஓட்டியதாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆக தன்னிடமிருந்து இருளின் ஆட்சியை அகற்றிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு தன் வாழ்க்கை பயணத்தை தொடர வேண்டும் என்றும் அவருக்கு உரியவராக வாழ வேண்டும் என்ற எண்ணம் இந்த பெண்மணிக்கு இருந்தது. எனவேதான் தான் பாவியாக கருதப்பட்ட சமுதாயத்தில் சாத்தானின் ஆதிக்கத்துக்குள் வாழ்ந்து கொண்டிருந்த என்னை தூய்மையாக்கி அவருடைய மகளாக என்னை வழிநடத்திய ஆண்டவரோடு தானும் பயணிக்க வேண்டும் என்று விரும்பிதான் இயேசுவினுடைய பாடுகளின் மரணத்திலும் இயேசுவினுடைய உயிர்ப்பின் மகத்துவத்திலும் தன்னை முழுவதுமாக ஈடுபடுத்தி கொண்டாள். இப்படி தன்னை ஆண்டவரோடு இணைத்து கொண்ட ஒரே ஒரு காரணத்திற்காகவோ என்னவோ இயேசு தன்னுடைய முதல் செய்தியை, உயிர்ப்பின் செய்தியை இவள் வழியாக உலகிற்கு வெளிப்படுத்தியப்பட்டதை நாம் காண முடிகிறது. இரண்டாவது பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய பாடுகள், மரண நேரத்தில் பயந்து ஒளிந்து வாழ்ந்து கொண்டிருந்த தன் சீடர்களை இயேசு ஆற்றுப்படுத்துவதும் உறுதிப்படுத்துவதும் அவர்களை பலப்படுத்துவதுமாக நாம் கடந்த நாட்களில் சந்தித்து வந்தோம். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக, சமாதானம் என்று சொல்லுகிறார். இந்த அமைதி உரித்தாகுக, சமாதானம் என்று சொல்லுகின்ற பொழுது உள்ளத்தின் ஆழத்திலே பயத்தோடும் கலக்கத்தோடும் வேதனையோடும் இருந்த இந்த சீடர்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் சமாதானத்தை வழங்கி அவர்களை தன்னுடைய அன்பின் பிள்ளையாக பலப்படுத்துகிறார். ஆக இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட அற்புதமான நிகழ்வுகளை பார்த்து கொண்டிருந்த நாம் இன்று சற்று மாறுபட்ட செய்தியை நாம் காணுகிறோம். என்னவென்றால், உலகெல்லாம் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் சீடர்களுக்கு சொல்லுவதை காண முடிகிறது. உங்களுக்கு சமாதானம் என்று தன் சீடர்களை ஆற்றுப்படுத்திய இயேசு முதலாக உலகெங்கும் சென்று நற்செய்தி பறைசாற்ற அவர்களை வழி அனுப்புவதை நம்மால் காண முடிகிறது. அந்த வரிசையில் தன் உயிர்ப்பின் மகத்துவ செய்தி பெண் வழியாக தன் சீடர்களுக்கு கொடுத்திருந்தாலும் அதை அவர்கள் முதலில் ஏற்றுக்கொள்ள தயங்கிய அவர்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலே தன் உயிர்ப்பின் மகத்துவத்தை அமைதி என்கின்ற வார்த்தையின் வழியாக பலப்படுத்தி அவர்களை தன்னுடைய அன்பின் பணியாளர்களாக இயேசு வழி அனுப்புவதை இன்றைய நாளிலே நாம் காண முடிகிறது. இந்த வரிசையில் இன்றைய நாளிலே அன்னையாம் திரு அவையோடு இணைந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கின்ற செய்தி என்ன? பிரியமானவர்களே, இறைவனுடைய பார்வையில், இறைவனுடைய படைப்பில் ஆணும் பெண்ணும் சமம் என்பதை ஆதியாகமத்திலே நம்மால் காண முடிகிறது. ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத சமுதாயமாக, குறைபாடுகள் இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு வேண்டும் என்ற செய்தியை இயேசு கிறிஸ்து இன்றைய
நற்செய்தி வாசகத்தின் வழியாக வெளிப்படுத்துகிறார். ஆணும் பெண்ணும் சமம் என்பதையும் இறைவனுடைய பணிக்காக இருவரும் இணைந்து செயல்படக்கூடிய ஆற்றலையும் வல்லமையும் இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக வெளிப்படுத்துகின்ற பொழுது அது எப்படி என்றால், தன்னுடைய உடனிருப்பு, தன்னுடைய ஆற்றுப்படுத்துதல், தன்னுடைய வல்லமை, இப்படிப்பட்ட சூழ்நிலையின் வழியாக இயேசுவின் அன்பின் சீடர்களாக யாரெல்லாம் பயணிக்க விரும்புகிறார்களோ அவர்களெல்லாம் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் என்பதை இயேசு நற்செய்தி வாசகத்தின் வழியாக நமக்கு வெளிப்படுத்திவிட்டார். எனவே இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மகதலா மரியாளை மட்டுமல்ல, தன் சீடர்களை மட்டுமல்ல, உங்களையும் என்னையும் இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக சந்தித்து உங்களுக்கு அமைதி உரித்தாகுக, சமாதானம் என்று சொல்லி படைப்பிற்கெல்லாம் சென்று நற்செய்தி பறைசாற்றுங்கள் என்று சொல்லுகிறார். நாம் வேத புத்தகத்தை கையில் எடுத்துக்கொண்டு உலகெங்கும் சென்று நற்செய்தியை பரப்பக்கூடிய அளவிற்கு ஆற்றல் வல்லமை இறைவன் கொடுத்திருந்தாலும் நாம் அனைவருமே நம்முடைய வாழ்வினுடைய செயல்பாடுகள், நம் சொல் செயல் அனைத்தையும் எப்படி நாம் இறைவனுக்கு உகந்தவர்களாக வாழ்ந்து காட்டுகிறோம் என்பதே நாம் நற்செய்தி பணியாளர்களாக காண முடியும் என்பதுதான் இயேசுவினுடைய விருப்பமாக இருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டுமென்றால் நாம் இறைவனுடைய பிள்ளையாக, ஆண்டவருடைய அன்பின் சீடனாக நம்மை இணைத்து கொண்டு பயணிப்போம். இந்த நாளிலே இறையாசீர் என்றும் உங்களோடு.